திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கந்தசஷ்டி திருவிழா சூரசம்ஹாரம் நிகழ்ச்சிக்காக கடற்கரையினை சமன்படுத்தும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பவானி வழங்கிட நாம் கேட்கலாம். பவானி வணக்கம். இந்த பணி தொடர்பான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் முருகன் கோவில்ல வருகிற 22ஆம் தேதி கந்தசஷ்டி திருவிழா தொடங்க இருக்கிறது. சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய அந்த கடற்கரையினை சமன்படுத்தக்கூடிய பணி தற்பொழுது துரிதமாக நடந்து வருகிறது. காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கந்தசஷ்டி திருவிழா இந்த ஆண்டிற்கு அக்டோபர் 22ஆம் தேதி தொடங்கி சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வருகிற 27ஆம் தேதி கடற்கரையில் வைத்து நடைபெற இருக்கிறது. இந்த விழாவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருக்கோயில் வளாகத்தில் கந்தசஷ்டி விரதம் இருப்பதற்காக தற்காலிக கோட்டைகள் அமைக்கும் பணியும் சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய அந்த கடற்கரை மனைகளை சமன்படுத்தக்கூடிய பணியும் தற்பொழுது தொடங்கி மும்முரமாக நடந்து வருகிறது. கடற்கரையில் ஐயா கோவில் அருகிலிருந்து கோவில் முன்பு வரையிலும் ஜேசிபி இயந்திரம் மூலம் மணல் மேடுகள் அகற்றப்பட்டு சமன்படுத்தக்கூடிய பணி நடந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தெளிவாக பார்க்க முடிகிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் பணி முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சூரசம்ஹார விழா நடைபெற இருப்பதால் இரவு 8 மணியிலிருந்து அதிகாலை 4 மணி வரை கடற்கரையில் பக்தர்கள் யாரும் தங்குவதற்கான அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய அந்த சிறு குறு வியாபாரிகள் தொழில் செய்வதற்கான அந்த வியாபாரங்கள் செய்யக்கூடாது என்பதற்கும் அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சூரசம்ஹார விழாவை எதிர்பார்த்து பக்தர்கள் பலரும் காத்திருக்கின்றனர். தற்பொழுது அந்த மணலை சமப்படுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகிறது. இதனால் இரவு முழுதும் கடற்கரையானது ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்பட்டிருக்கக்கூடிய சூழலும் இந்த சஷ்டி தொடங்கிய நாள் முதலிலிருந்து சூரசம்ஹாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய சூழலான நிலவக்கூடிய நிலையும் இருந்து வருகிறது. தகவல்களுக்கு நன்றி பவானி.